வெல்கம் டு விஷன் அகாடமி. இப்போ நம்ம 24/2/2019 தினசரி நடப்பு நிகழ்வுகள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல தமிழக செய்திகளை பற்றி பார்த்துடலாம். தமிழகத்தின் 2வது கடலோர காவல்படை மாவட்ட தலைமையகம் தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டு தமிழக ஆளுநரால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, 2 கடலோர காவல்படை மாவட்ட தலைமையகங்களை பெற்ற இந்தியாவின் முதல் மாநிலம் தமிழ்நாடு என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் முதல் தமிழக கடலோர காவல்படை மாவட்ட தலைமையகம் எங்கே ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதல் தமிழக கடலோர காவல்படை மாவட்ட தலைமையகம் சென்னையில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்தியாவில் 2 கடலோர காவல்படை மாவட்ட தலைமையகம் கொண்டுள்ள மாநிலம் எது அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் தமிழ்நாடு என்பதாகும். அடுத்தது இந்திய நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். மன்னார் வளைகுடா பகுதியில் கடல் பசுகளை பாதுகாப்பதற்காக கடல் புற்கள் வளர்ப்பு திட்டம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மன்னார் வளைகுடாவானது 2001ஆம் ஆண்டில் யுனெஸ்கோவால் உயிர்கோள பாதுகாக்கப்பட்ட இடம் என்று அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த மன்னார் வளைகுடாவை தாவரவியலாளர்களின் சொர்க்கம் என்றும் அழைப்பார்கள். இதில் கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, கடல் பசுகளை பாதுகாக்கும் கடல் புற்கள் வளர்ப்பு திட்டம் எப்பகுதியில் தொடங்கப்பட்டது அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் மன்னார் வளைகுடா என்பதாகும். அடுத்த செய்தி, பசுக்களை பாதுகாப்பதற்காக இமாச்சல பிரதேச மாநில அரசானது கௌ சேவா ஆயோக் என்ற பசுநல அறக்கட்டளையை அமைத்துள்ளது. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா சிம்லாவில் இருக்குது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, கௌ சேவா ஆயோக் என்ற பெயரில் பசுநல அறக்கட்டளையை தொடங்கியுள்ள மாநிலம் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் இமாச்சல பிரதேசம் என்பதாகும். அடுத்த செய்தி, பொருளாதாரத்தில் பின்தங்கிய இளைஞர்களுக்கு 100 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக மத்திய பிரதேச மாநில அரசானது முக்கிய மந்திரி யுவா ஸ்வபியான் யோஜனா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. இதனுடைய பயன் என்னென்னு பார்த்தோன்னா, பொருளாதாரத்தின் பின்தங்கிய இளைஞர்களுக்கு 100 நாட்கள் வேலைவாய்ப்பின் மூலம் 13,500 ரூபாய் பெற முடியும் என்பதுதான். இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, முக்கிய மந்திரி யுவ ஸ்வபியான் யோஜனா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் மத்திய பிரதேசம் என்பதுதான். அடுத்தது உலக நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். 2015ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட பாரிஸ் பருவநிலை மாற்றத்திற்கான ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அரசால் ஏற்படுத்தப்பட்ட சர்வதேச சோலார் அமைப்பின் 73வது நாடாக சவுதி அரேபியா இணைந்துள்ளது. 72வது நாடாக யார் இணைஞ்சாங்கன்னு பார்த்தோன்னா, சமீபத்தில் அர்ஜென்டினா இணைந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் முக்கிய குறிப்பு என்னென்னு பார்த்தோன்னா, சர்வதேச சோலார் அமைப்பு 2015இல் உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் ஹரியானாவில் உள்ள குருகிராமில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த நாடு சோலார் அமைப்பில் 73வது நாடாக இணைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் சவுதி அரேபியா. இலங்கையில் வாழும் இந்தியர்களுக்கு பொருளாதார மேம்பாட்டிற்காக இந்தியாவின் உதவியுடன் இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைய உள்ளது. இதற்காக இந்தியாவானது 25 கோடி கடனுதவி வழங்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்காக இந்தியாவின் உயர் ஆணையர் தரஞ்சித் சிங் உள்ளார். அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கான இந்தியாவின் உயர் ஆணையராக தரஞ்சித் சிங் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்தியாவின் உதவியுடன் தகவல் தொழில்நுட்ப பூங்கா இலங்கையில் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதற்கான பதில் யாழ்ப்பாணம் என்பதாகும். அடுத்தது விளையாட்டு நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். ஆசிய ஹாக்கி சம்மேளனமானது, அதாவது AHF ஆசியன் ஹாக்கி ஃபெடரேஷன், அதன் துணைத் தலைவராக இந்தியாவின் மோஹித் முஷ்தக் அகமதை தேர்ந்தெடுத்துள்ளது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆசிய ஹாக்கி சம்மேளனத்தின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதற்கான பதில் மோஹித் முஷ்தக் அகமது என்பதுதான். அடுத்தது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை பற்றி பார்க்கலாம். மேற்கு வங்காளத்தின் கொல்கத்தாவில் உள்ள அறிவியல் நகரத்தில் இந்தியாவின் முதல் ஃபுல்டோம் 3D திரையரங்கம், அதாவது ஃபுல்டோம் 3D டிஜிட்டல் தியேட்டர் மத்திய கலாச்சார அமைச்சர் மகேஷ் சர்மா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்தியாவின் முதல் ஃபுல்டோம் 3D திரையரங்கம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இதுக்கான பதில் மேற்கு வங்காளத்தில் இருக்கும் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. அடுத்தது நம்ம 23/2/2019 அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களும் 24/2/2019 கேள்விகளும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் திறந்தவெளி நூலகம் தொடங்கப்பட்ட நகரம் எது? இதற்கான பதில் திருச்சி. 2வது கேள்வி, சபாகர் துறைமுக திட்டத்தின் முதல் முத்தரப்பு கூட்டத்தை நடத்திய நாடுகள் எவை? இதற்கான பதில் இந்தியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான்.
மூன்றாவது கேள்வி, எங்கு பவளப்பாறைகள் நிலை மற்றும் பாதுகாப்பு குறித்த சர்வதேச மாநாடு, அதாவது ஸ்டாப்கார் 2018 நடைபெற்றது? இதற்கான பதில் லட்சத்தீவுகள். நான்காவது கேள்வி, எங்கு இந்தியாவின் முதலாவது நீதி நகரம், அதாவது ஜஸ்டிஸ் சிட்டி அமைய உள்ளது? இதற்கான பதில் அமராவதி என்பதுதான். ஐந்தாவது கேள்வி, ISSA குட் ப்ராக்டிஸ் விருது ஆசியா மற்றும் தி பசிபிக் 2018 ஆகியவற்றை வென்ற இந்திய நிறுவனம் எது? இதற்கான பதில் ESIC என்பதுதான். அடுத்தது 24/2/2019 கேள்விகள் என்னென்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, சம்பால் யோஜனா என்ற மின் மானிய திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? இரண்டாவது கேள்வி, அகமதாபாத் நகரத்திற்கு பிறகு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்ட இரண்டாவது இந்திய நகரம் எது? மூன்றாவது கேள்வி, டேட்டா ஃபார் நியூ இந்தியா என்ற தலைப்பிலான சர்வதேச வெட்டமேசை மாநாடு எங்கு நடைபெற்றது? நான்காவது கேள்வி, வடகிழக்கு கவுன்சிலின் 63வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஐந்தாவது கேள்வி, 8ஆம் வகுப்பு வரையில் உள்ள மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான பாடத்திட்டம் அதாவது ஹாப்பினஸ் கரிக்குலம் என்பதை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேச அரசு எது? இதுக்கெலாம் பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து கேள்வி எங்கேருந்து கேட்குறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ்லேருந்து தான் கேட்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதில் கூட ரெஃபர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான பதில் உங்களுக்கு தெரியணும்னா நாளைக்கு போடுற கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னாலும் சரி, மற்ற வீடியோஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் விஷன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.